ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2024க்கான டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் 100 ஆர்ட்ஸ் காலேஜஸில் என்னென்ன ஆர்ட்ஸ் காலேஜஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க, தமிழ்நாட்டில் எந்தெந்த ஆர்ட்ஸ் காலேஜஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணாமால் காலேஜ் ஃபார் உமன். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்காங்க. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொயோலா காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்காங்க. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்காங்க. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்சி காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 13வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்க்கில் 14வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியாகராஜர் காலேஜ். இந்த காலேஜ் மதுரையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 15வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி ஜோசப் காலேஜ். இந்த காலேஜ் திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 25வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஓ சிதம்பரம் காலேஜ். இந்த காலேஜ் தூத்துக்குடியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 28வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லா மேரியஸ் காலேஜ் ஃபார் உமன். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 30வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் ஹீபர் காலேஜ். இந்த காலேஜ் திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 33வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி சேவியர்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையம் கோட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 36வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 37வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி கிராஸ் காலேஜ். இந்த காலேஜ் திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 41வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தாண்டம் கன்னியாகுமரியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 42வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன். இந்த காலேஜ் பெரம்பலூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 44வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்ரெட் ஹார்ட் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ், திருப்பத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 47வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 52வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி அமெரிக்கன் காலேஜ். இந்த காலேஜ் மதுரையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 54வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 56வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமல் முகமது காலேஜ். இந்த காலேஜ் திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 59வது இடத்துல இருக்காங்க. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நாடார் ஜானகி அம்மாள் காலேஜ். இந்த காலேஜ் சிவகாசியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 63வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 67வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 67வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின் மேரிஸ் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 71வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 73வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 75வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 76வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் ஃபார் உமன். இந்த காலேஜ் தூத்துக்குடியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 78வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிராஜ் காலேஜ் ஃபார் உமன். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 79வது இடத்துல இருக்குது.
அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் காலேஜ். இந்த காலேஜ் திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 82வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 82வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு நானக் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 89வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் SNS ராஜலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 94வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் இந்து நாடார் செந்தில்குமார நாடார் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 95வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் கும்பகோணத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 96வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதகத்துல்லாஹ் அப்பா காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 98வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ். இந்த காலேஜ் நாகர்கோயிலில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 100வது இடத்துல இருக்குது. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.